Hi everyone. நான் பிரஜித்தோடைய பேரண்ட். Vedic Maths WinWinx Academy படிச்சுட்டு இருக்காரு. இப்போ கரண்ட்ல 6th லெவல் போயிட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 6th பண்ணது வரைக்கும் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் அபவுட் திஸ் WinWinx Academyன்னு சொல்லக்குள்ள இது வந்துட்டு லைக் பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும். லைக் அவள் வந்துட்டு WinWinx Academy பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச். அது பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் அப்படி பண்ண இருக்கிறதால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவங்களோட. WinWinx Academy பற்றி இப்போ சொல்லணும்னா ஹாப்பினஸ் தான் மேம். ரொம்ப பிடிச்சது எனக்கும் சரி என் சாருக்கும் சரி. WinWinx Academyன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வருது கோஆர்டினேஷன். WinWinx Academyக்கு நான் அனுப்புறதுக்கு காரணமே வந்து என் பையனை நான் வந்து பயம் இல்லாமல் அனுப்பி விடுவேன். எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. சேர்ந்ததுலேருந்து நல்லா போல்டாக பேச ஆரம்பிச்சுன்னா ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் போச்சு. அவங்க வருஷமாக தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்தில் என்னுடைய பசங்க 2 பேரும் படிக்கும்போது லிசனிங் ரொம்ப கம்மியாக இருந்தது. மேக்ஸோடைய இதுன்னு பார்த்தாலே பயம், மேக்ஸை பார்க்கும்போதே பயம். அப்போ இருந்த பசங்க இன்னைக்கு மேக்ஸை பார்த்தா சும்மா கர்வகாரம்னா தலைகளை எனக்கே சொல்லித்தர மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தான் இங்கே சேர்த்தோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்குது கொஞ்சம் அவனுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ என் டாக்டரையும் சேர்த்துருக்கேன். இங்கே இருக்க ட்ரெயினர்ஸ் அப்புறம் ஃபவுண்டரு எல்லாருமே வந்து நல்லா பசங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணுற மேமும் சரி நல்லா க்ளோஸாக டீச் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஈவன் அவங்களுடைய பிள்ளைங்கள் மாதிரி தான் அவங்க கேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் பிள்ளைங்க நல்லா ஈஸியாக கற்றுக்குறாங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு டியூஷன் செய்தாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க என் பசங்க. ஆனால் WinWinx Academy அபாக்கஸாக இருந்தாலும் சரி வேதிக்கான்னு சொல்லி கிளம்பணுன்னா பிஃபோராக கிளம்பி உட்காந்துருப்பாங்க. வந்துட்டு இங்கே வந்த அப்புறம் மேக்ஸில் வந்துட்டு அவளோட ஸ்பீடு எல்லாமே வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். டீம் மெம்பர் நல்லாவே எங்களை கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பசங்களுக்கு நல்லா சொல்லி தராங்க. அதுவும் சரி உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்க எல்லாருமே சரி உங்களை மாதிரியே இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் பிகாஸ் அதாவது எப்பவுமே ஒரு நியூ திங் என்ன புதுசாக என்ன பண்ணணும், இன்னோவேஷனாக என்ன பண்ணணுன்றது தான் அவங்களோட எய்மாக இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க குழந்தைங்கள்ட்ட. அதே மாதிரி இங்கே வந்ததுலேருந்து தம்பிக்கு கான்சன்ட்ரேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்கூலில் உடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ரேங்க் கார்டு வாங்கிட்டு வரேன். 2 பசங்களுக்குமே குட் லேர்னர் அப்படிங்கக்கூடிய குட் லிசனர் அப்படிங்கக்கூடிய ஒரு வாசகம் அந்த இதில் இருக்குது. அந்த மாதிரி இந்த அபாகஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். போக 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 கற்றுக்கதான் உங்களுக்கு பசங்களுடைய எலிஜிபிலிட்டி இங்கே தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இதில் இருந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா அவனோட திங்கிங் ஸ்கில்லு, மேக்ஸ் போடணுங்கிற அந்த எபிலிட்டி, ஸ்டடீஸில் வந்து அவனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்லேயும் அவன் நல்லா பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறான். ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதே சமயம் ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் நமக்கு ரிமைண்ட் பண்ணி அந்த வீக்லேயே கண்டக்ட் பண்ணுறது, அது எல்லாம் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அதுதான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய வைக்கிறாங்க. ஸோ இதனால நிறையா திங்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக கற்றுக்குறாங்க. ரீடிங் பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணி அதுலேருந்து தான் படித்து அவங்களே தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நாங்கள் 2 பேரும் வந்து என் பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்பவும் எஃபர்ட் போடுறது கிடையாது. அவங்களே லிசன் பண்ணி அவங்களே படித்து அவங்களே மார்க் எடுத்துக்கிறாங்க. நல்ல வந்து ஸ்கீம் இது. நல்ல அபாகஸ் வந்து நல்ல பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. அந்த லேர்னிங் வந்து அவனுக்கு வெறும் அகாடமிக் வைஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கில் வைஸும் அவனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த டீம். அண்ட் WinWinx Academyனாலே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் வரக்கூடிய விஷயம் ஜஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் அரௌண்ட் அஸ். அதுதான் எனக்கு உள்ளே வந்தவுடனே ஒரு ஸ்மைலிங். WinWinx Academyல பையனை சேர்த்துருக்கேன். இங்கே சேர்த்ததுனால நல்லா சாட்டிஸ்ஃபைட் அண்ட் டீம் ஒர்க். வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தயவுசெய்து இதில் கலந்து பசங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுங்க. தேங்க்யூ, நன்றி. சில்ட்ரன்ஸ்க்கு என்ன புதுசாக கொடுக்கலாம் அப்படின்றது அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இருக்குது. ஸோ WinWinx மீன்ஸ் கோஆர்டினேஷன் ப்ளஸ் இன்னோவேஷன். தேங்க்யூ.